என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய விக்டோரியஸ் மினிஸ்ட்ரீஸ் பைபிள் இன்ஸ்டிடியூட்டை குறித்து மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். விசேஷமாக அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிரதான கிருபையினால் 11வது பேட்ச், அதாவது 11வது அணி இந்த ஜனவரி மாதம் கடைசி வாரத்தில் துவங்க இருக்கிறது. இன்னும் கொஞ்ச நாட்கள் தான், இன்னும் ஒரு வார காலம்தான். எனவே இதை பார்க்கிற நீங்கள் வீட்டில் இருந்த மாதிரியே ஆன்லைனில் நீங்கள் படிக்கலாம். ஆன்லைன் மூலமாக இந்த விக்டோரியஸ் மினிஸ்ட்ரி பைபிள் இன்ஸ்டியூட்டில் BTH 3 ஆண்டுகள் நீங்கள் படிக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் வேலைக்கு போயிட்டு வந்து நைட்டில் நமக்கு 7:15 மணிக்கு நீங்கள் லாகின் பண்ணால் போதும். அதற்கு பின்பாக சுமார் 1.5 மணி நேரம் நமக்கு வகுப்புகள் நடக்கும். வாரத்தில் 2 கிளாஸ் தான். நல்ல திறமையான ஃபேக்கல்டிஸை வைத்து நடத்துகிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, அநேகர் கர்த்தருடைய ஊழியத்திற்கு தங்களை அர்ப்பணித்து ஊழியம் செய்து வருகிறார்கள். எனவே இன்றைக்கு இந்த கீழே காண்கிற இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரிந்தவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவர்களுக்கும் இதை குறித்து சொல்லுங்கள். இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே நம்ம அட்மிஷன்ஸை முடிக்கணும். எனவே உங்களுக்கு நல்ல வாய்ப்பு, பயன்படுத்தி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் ஊழியத்தில் அவர் நாட்கள் எடுத்து வல்லமையாய் பயன்படுத்துவாராக. God bless you. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளிலும் தேவனுடைய வார்த்தைக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். ஏன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் வளரணுன்றதை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்து வருகிறார். 1 கொரிந்தியர் 13:11 நான் மீண்டும் வாசிக்கிறேன். நான் குழந்தையாய் இருந்தபோது குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையைப் போல சிந்தித்தேன், குழந்தையைப் போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தைக்கேற்றவைகளை ஒழித்து விட்டேன், குழந்தைக்கேற்றவைகளை ஒழித்து விட்டேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நேற்று சொன்னேன், ஒரு புருஷனுடைய லட்சணம் என்ன, குணாதிசயம் என்னன்னா, மனதின் அறை கட்டப்பட்டவனாக இருப்பான். ஃபோக்கஸ்டாக வாழ்கிறவன் தான் புருஷன். இன்னும் சரியாக ஃபோக்கஸ் பண்ணலைன்னா நம்முடைய தரிசனத்தை இழந்து விடுவோம். இன்னும் நம்ம குழந்தைகளாக இருக்கோன்னு அர்த்தம். பாருங்க, இங்கே இந்த வசனத்தில் இன்னைக்கு 2வது குறிப்பாய் நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த 11ஆம் வசனத்தில், நான் புருஷனான போதோ குழந்தைத்தனமும் எனக்குள் வரும் என்று சொல்லல, குழந்தைக்கேற்றவைகளை ஒழித்து விட்டேன் என்று சொல்லுகிறார். இன்னும் எனக்குள்ள அந்த குழந்தைத்தனங்கள் இல்லை. நான் முன்னால் குழந்தை மாதிரி அடம் பிடிச்சேன். அப்படிதான ஆவிக்குரிய வாழ்க்கையில் எத்தனை விஷயங்களை அடம் பிடிக்கிறவர்கள் உண்டு. ஏதோ உலக பிரகாரமான காரியத்துக்காக எனக்கு இதை கொடுக்கலன்னா சாப்பிட மாட்டேன்னு உண்ணாவிரதம் இருக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க. அநேகர் ஃபாஸ்டிங்கை உண்ணாவிரதமாக மாற்றுறவங்க இருக்காங்க. உபவாசம் வேறு, உண்ணாவிரதம் வேறு. ஆண்டோடைய சமூகத்தில் நீங்கள் போய் அவருடைய பிரசன்னத்துக்காக உட்கார்ந்து அழுங்க, அடம்பிடிங்க. தேவனுடைய கிருபைகளுக்காகவும் அவருடைய அபிஷேகத்துக்காகவும் அவருடைய பலனுக்காகவும் நாம் மேற்கொள்ளுகிறவர்களாய் மாறுவதற்கு தேவனுடைய அனுக்கிரகம் கிடைக்கும்படியா அவர் கிருபைக்காக அழுங்க. ஆனால் உலக பிரகாரமான காரியங்களுக்கு அடம் பிடிக்காதீங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இந்த காரியம் எனக்கு மனதில் ஆசை, உங்கள் சித்தமானா எனக்கு தாங்கன்னு சொல்லி அவருடைய சித்தத்தை புரிந்து கொள்ளுகிற அனுபவம். இந்த பாருங்க, இந்த குழந்தைக்கேற்றவைகள் எல்லாம் விட்டுறணும். ஏன்னா உள்ள மனசில் அந்த கசப்புகளையும் வைராக்கியங்களையும் வச்சுக்கிட்டு இன்னும் குழந்தை கிறிஸ்தவர்களாக வாழ்வது எந்த பயனும் தராது. அவைகளெல்லாம் தூர எரிஞ்சிட்டிங்களா? சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் அஃபெண்ட் ஆகுறீங்களா? உடஞ்சி அழுகிறீங்களா? பாருங்கள், இந்த குழந்தை சின்ன விஷயத்துக்கும் அழும். ஆனால் புருஷனான உடனே குழந்தைக்கேற்றவைகளை விட்டுருக்கணுமே. நம்ம விடலைன்னா நம்ம இன்னும் வளரலைன்னு அர்த்தம். புருஷனுக்குரிய லட்சணம் என்ன தெரியுமா? நான் எல்லாத்துக்கும் அழுகிறவன், எல்லாத்துக்கும் அடம் பிடிக்கிறவன் அல்ல, குழந்தைக்கேற்றவைகளை ஒழித்து விட்ட ஒரு அனுபவத்தை தேவன் நமக்கு தருவாராக. எபேசியர்களின் நிருபம் 4ஆம் அதிகாரத்தின் 11வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எபேசியர் 4:11, மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகும் வரைக்கும், கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகும் வரைக்கும். அப்போ நமக்குள்ள என்ன எதிர்பார்க்கிறார்னா, கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி நமக்குள்ள வரணும். நம்ம செக் பண்ணியிருக்கிறோமா? நம்ம பொதுவாக பக்கத்தில் இருக்கிற அல்லது சக விசுவாசியை பார்த்து இவங்களுக்கு நான் பரவாயில்லன்னு சொல்லி மனுஷர்களுடைய நிறைவான வளர்ச்சியை தான் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறோம். ஆனால் கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு நாம்
அந்த அளவுக்கு நாம் வளர்ந்திருக்க வேண்டும். இதுதான் புருஷ லட்சணம். நமக்குள்ள நம்ம அந்த புருஷர்களாக வாழணும் அப்படின்னா நான் அவரை போல மாறுகிற அனுபவம் நமக்குள்ள அந்த அனுபவம் வேண்டும். குழந்தைத்தனம் இருக்கிற வரைக்கும் நான் இயேசுவை போல மாற முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற அளவுக்கு மாறணும். ஒவ்வொரு விஷயத்திலும் யோசிங்க, இதை இயேசு எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பாரு, எப்படி இயேசு இந்த இடத்துல ரியாக்ட் பண்ணியிருப்பாரு, இயேசு இந்த இடத்துல எப்படி அவர் பேசியிருப்பார், அவர் என்ன மாதிரி நினைத்திருப்பார், நான் எப்படி இருக்கிறேன், இயேசுவா இருந்தால் என்ன செஞ்சிருப்பார்னு நீங்கள் படித்து பாருங்க. அப்போது நமக்கு ஒரு தெளிவு கிடைச்சிரும். நமக்கு ஆண்டவர் அழகா நம்மளை நடத்துவார். நம்மை மிக அற்புதமாய் தேவன் நடத்த வல்லவராக இருக்கிறார். கேட்டுக்கிட்டு இருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒருவேளை இன்னைக்கு இன்னும் அந்த நிறைவான வளர்ச்சி உங்களுக்குள்ளே வராமல் இருந்திருக்குன்னு சொன்னால் கொஞ்சம் இன்னைக்கு உங்களை பரிசோதித்து பாருங்கள். அப்போது அதே எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்தை வாசிக்கிறேன். நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுமான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களுமாய் இராமல் அன்புடன், குழந்தைத்தனம் மாறிடுச்சுன்னா அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும், அப்போ நம்ம சத்தியத்தை கை கொண்டாதான் தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். சத்தியத்தை கை கொள்ளுகிற அனுபவம். அப்போ குழந்தைத்தனத்தை விட்டுருங்க, சத்தியத்தை கை கொள்ளுங்க. கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு அளவுக்கு தக்கதாக தேவன் நம்மை மாற்றுவாராக. அந்த ஒரு நிறைவை தேவன் நமக்கு தந்தருள்ளுவாராக. இன்னொரு வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பேதுருவின் 1ஆம் நிருபம் 2ஆம் அதிகாரத்தின் 3வது வசனத்தை வாசிக்கிறேன். 1 பேதுரு 2:3, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். பாருங்க, திருவசனத்தை கை கொண்டு அப்படின்னு எபேசியர் 4:14 படித்தோம். இங்கே வாசிக்கிறோம், திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். அப்போதான் அந்த புருஷர்களாக நிற்க முடியும், குழந்தைத்தனத்தை விட முடியும், குழந்தைக்கு ஏற்றவைகளை நம்ம விட்டு ஒழிய முடியும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு தீர்மானம் எடுப்போமா? ஆண்டவரே, நான் தேறினவனாக வாழ என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுங்க. அந்த நிறைவான வளர்ச்சியை கர்த்தர் நமக்கு தருவாராக. எல்லா விஷயத்திலும் நம்ம இந்த நாளில் கிறிஸ்துவை போல வளர்ந்துருக்கிறோமான்னு பார்த்து வாழ கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. 1 பேதுரு 2:3 இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனமாய் குறித்து கொள்ளுங்கள். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஜெபிக்கலாமா? தகப்பனே, நாங்கள் குழந்தைக்கேற்றவைகளை ஒழித்து விடாமல் புருஷர்களாக மாற முடியாது என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி. திருவசனத்தை பிடித்து கொண்டு நாங்கள் கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக வளர எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் தொடர்ந்து எங்களோடு இடைப்படும், பேசும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இந்த நாள் முழுவதும் உம்முடைய நாம மகிமைக்காக வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.